சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் திட்டத்தில் நடக்கும் மோசடிகளை தடுக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இது யாரும் ஏமாற்ற முடியாது. அது என்னவென்றால், தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டை உடனே ரத்து செய்ய மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கார்டில் வாங்கிய பொருட்களை திரும்ப வசூலிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனி யாரும் தப்பிக்கவே முடியாது. அதாவது, மத்திய அரசு சார்பாகவும் மாநில அரசுகள் சார்பாகவும் ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் பொருட்கள் மட்டுமல்லாமல் நிதி உதவி போன்ற உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. இதனால் நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வாங்குகின்றன. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச ரேஷன் கிடைக்கிறது. குறிப்பாக தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டு பொறுத்தவரை, ரேஷன் திட்டம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும். ஆனால் நிறைய வசதி படைத்தவர்கள் கூட ரேஷன் கார்டை வாங்கி வைத்து கொள்கின்றன. இந்த ரேஷன் கார்டுகள் குடும்ப வருமானம் போன்ற சில தகுதிகளின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது. இதில் ஒரு சில பேர் மோசடி செய்து ரேஷன் கார்டு வாங்கி கொள்கின்றன. அதேபோல் நிறைய பேர் ஒரு அடையாள ஆவணமாக ரேஷன் கார்டை வாங்கி வைத்து கொண்டு மாத கணக்கில் ரேஷன் கடையில் எதையும் வாங்காமல் வைத்திருக்கின்றன. இதனால் பொதுமக்களுக்கான ரேஷன் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் இதற்கான செயல்திறனை உறுதி செய்வதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்துள்ளது. அது என்னவென்றால், தகுதியற்றதாக கண்டறியப்பட்ட 85,000 ரேஷன் கார்டுதாரர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. இது தவிர 280 தகுதியற்ற பயனாளிகளிடமிருந்து ரேஷன் பொருட்களை மீட்கும் செயல்முறையை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்துள்ளது. மற்றும் இந்த ரேஷன் கார்டுதாரர்களின் தகுதி தொடர்பான விரிவான மதிப்பாய்வுக்கு பிறகு பல ரேஷன் பயனாளிகள் அரசின் விதிமுறைப்படி தகுதியற்றவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் நிறைய நிதி ரீதியாக வசதியானவர்கள் ஆவர். ஏற்கனவே பிறர் அரசு திட்டங்களின் சலுகைகளை பெற்றவர்களாகவோ அல்லது 2 ரேஷன் கார்டுகளை கொண்டவர்களாகவோ இருக்கின்றன. தகுதியான பயனாளிகள் மட்டுமே ரேஷன் திட்டத்தின் பலன்களை பெறும் வகையில் இந்த தகுதியற்ற பயனாளிகளின் பெயர்கள் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதனால் தற்போது தவறான முறையில் ரேஷன் பொருட்களை பெற்ற 280 தகுதியற்ற பயனாளிகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு அடையாளம் கண்டுள்ளது. அதாவது, அவர்களிடமிருந்து ரேஷன் பொருட்களை மீட்கும் செயல்முறை தொடங்கப்பட்டு வருகிறது. அரசின் வளங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் ரேஷன் அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் அதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் இந்த ரேஷன் திட்டத்தில் இணைந்து பயன்பெறும் மக்களின் ஆதார் சரிபார்ப்பு மற்றும் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் இது பயனாளிகளை அடையாளம் காண்பதில்
வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துள்ளது. மேலும் இதற்காக தகுதியற்ற பயனாளிகளை அடையாளம் காண்பதை எளிதாக்கியுள்ளது. இதனால் தவறான பயனாளிகளை நீக்குவதற்காக பயனாளிகளின் தகவல்களை இப்போது டிஜிட்டல் அமைப்பு மூலம் அரசு சோதனை செய்கிறது. இதில் ஆதார் கார்டு சரிபார்ப்பு மிக மிக முக்கியமானது. இதற்காக இந்த ரேஷன் திட்டத்தில் எந்த ஒரு முறைகேடும் நடக்கவே கூடாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தகுதியற்ற பயனாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்து மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு எச்சரித்துள்ளது. இந்த அரசின் திட்டங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்து வரும் நாட்களில் ரேஷன் கார்டு முறையில் மேலும் பல மாற்றங்கள் செய்யப்படும் என்று அரசு தரப்பில் கூறியுள்ளது. பயனாளிகளின் வழக்கமான மதிப்பாய்வு, டிஜிட்டல் முறையை விரிவுபடுத்துதல் மற்றும் குறை தீர்க்கும் முறையை வலுப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சரியான தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த ரேஷன் திட்டத்தின் பலன் கிடைப்பதை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய நகைய அடகு வைக்க போறீங்க. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். அதாவது தங்கத்தை அடகு வைத்து பணம் வாங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது தங்கம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக உள்ளது. சிலர் தங்கத்தை ஆபரணமாக அணிந்து அழகு பார்ப்பார்கள். நிறைய பேர் தங்கத்தை அவசர காலங்களில் ஏற்படும் பண தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்துகின்றன. இந்த வகையில் வாடிக்கையாளர்கள் இனி தங்களிடம் உள்ள அளவுக்கு தங்கத்தை அடமானம் வைக்க முடியாது. இதற்கு ஒரு ஆத்மா வரம்பை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. அதன்படி அடமானம் வைக்கக்கூடிய தொகை குறித்து சில விதிமுறைகள் ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது. தங்க நகைகளுக்கு கடன் வழங்கும் போது பல வங்கிகளும் நிறுவனங்களும் விதிகளின் கவனம் செலுத்துவதில்லை என்ற புகாரும் உள்ளது. இந்த காரணமாக ரிசர்வ் வங்கி தங்க கடனுக்கு தெளிவான வழிமுறைகளை வழங்கியுள்ளது. வங்கிகளில் தங்கத்தை அடமானம் வைத்து வாங்கும் பணத்திலிருந்து ஏதேனும் சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளதா என்பதை முழுமையாக சரிபார்க்க ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. 5 லட்சத்திற்கு குறைவான கடன்களுக்கு நகைகளின் மதிப்பில் 80% செலுத்த வேண்டும். மேலும் 5 லட்சத்திற்கு மேல் உள்ள கடன்களுக்கு நகைகளின் மதிப்பில் 75% செலுத்த வேண்டும். அதே சமயம் தங்க கட்டி மற்றும் நாணயங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வெள்ளியை பொறுத்தவரையில் அது 500 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று புதிய விதிமுறை கூறுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.